गणदैवताय गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि गानचतुराय गानप्राणाय गानान्तरात्मने गानोत्सुकाय गानमत्ताय गानोत्सुकमनसे गुरुपूजिताय गुरुदैवताय गुरुकुलस्थायिने गुरुविक्रमाय गुह्यप्रवराय गुरवे गुणगुरवे गुरुदैत्यकलक्षेत्रे गुरुधर्मसताराध्याय गुरुपुत्रपरित्रात्रे गुरुपाखण्डखण्डकाय गीतसाराय गीततत्त्वाय गीतगोत्राय धीमहि गूढगुल्फाय गन्धमत्ताय गोजयप्रदाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि ता ते तेयुं ता तां किटतक ता ते तेयुं ता तां किटतक तां धित् तां किटतक ते ता ते किटतक तां धित् तां किटतक ते ता ते किटतक तां धित् ता ते तत्ते 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 तां धित् 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 तां किटतक ते ता ते किटतक तां धित् तां किटतक ते ता ते किटतक तां धित् ता ते तत्ते 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 तां धित् 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 तां किटतक ते तत्ते किटतक तां धित् तां किटतक ते तत्ते किटतक तां
தித்தா தை தத்தை தாம் தித்தா தை தத்தை தாம் தித்தா தை தத்தை தாம் தித்தா தை தத்தை தாம் திதா 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 தை தத்தை தா கதஜம் தரிதா ஜம் தரி ஜக தரி தை ததிங்கின தும் தக ததிங்கின தும் தக திக்கு ததிங்கின தும் தாம் திருக்குடுதக்க 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 தலம் குதக்க ததிங்கின தும் தா தை தையும் தா தாம் ஈரோடு மாவட்டம் திருவிழா என்று திருமுறைகளாலே போற்றக்கூடிய கொங்கை தலங்களுள் ஒன்றாகிய பவானி வட்டம் கவுந்தப்பாடி கிராமம் சின்னார்கவுண்டன் புதூர் என்று சொல்லக்கூடிய சிறப்புமிக்க இந்த சிற்றூரிலே எழுந்தருளி அருள்வாளித்து வருகின்ற அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் திருக்குளம். அதைத் தொடர்ந்து மாலையிலே முதல் கால வேலை பூஜை நடைபெற்றது. கண்டு மகிழ்ந்தீர்கள். குழந்தைகளுடைய சிறுமியருடைய நாட்டிய நிகழ்ச்சியானது நல்ல முறையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூன்றாம் கால வேலை பூஜை தொடங்கி இருக்கிறது. எல்லோரும் இந்த பூஜையில கலந்து கொண்டு விக்ன விநாயக நமஸ்தே நமஸ்தே திக்குத்தாம் திக்குத்தாம் திக்குத்தரி ரத்தத்தாம் குதகிட்டகின துங்கதோ தோ தகதாம் தோ தோ தகதாம் தோரே மூஷிக வாகன ஓதகய
மறுபடியும் கூப்பிட்றேன். ஆமாம் ஆமாம். அது அம்மா இருக்கிறாங்க. சரி. முறை திருக்குறள் நன்னீர் ஆற்றுகிறார்கள். செந்தி வளர்த்து பூஜைகளை தொடங்குகின்றார்கள். திருச்சிற்றம்பலம். அப்போது மனதூவி ஐம்புலன் மகத்தடக்கி எப்போதும் இனியான என் மனத்தே வைத்தேனே வாழ்த்தவாயும் நினைக்கவட நெஞ்சும் தாழ்த்த சென்னையும் தந்த தலைவனை சூழ்த்தவா மனக்குவி துதியாதே வீழ்த்தவா விடையே நெடுங்காலமே எழுந்தருகே மேற்கு முகமாக மரணை எழுந்தருகே படவேற்கு முகமாக வாயுமே எழுந்தருகே படைக்கு முகமாக குபேரனை எழுந்தருகே வடகிழக்கு முகமாக ஈசான மூர்த்தி எழுந்தருகே. எல்லாம் வல்ல இறை ஆற்றலை திருக்குண்டத்திலே எழுந்தருளுகிறார்கள். மாறி நின்ற என்னை விருமாகி யமனாயர் எங்காற்றுமாகி அருளேர்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணுமானும் பிறரும் தம்மறிவும் தாவேயாகி நிரலையாய் இன்றாகி நாளையாகி நிகழ்வுள் சடையடிகள் நின்றவாறே எழுந்தருள்கே அமர்ந்தருள்கே நேர்ந்தருள்கே இடையேடு வித்தருள்கே முப்பேரலை கேட்டருள்கே எந்த செயல் காத்தருள்கே திருச்சுற்று வளைத்தருள்கே முத்தரைகள் திரு செந்தாட்டங்குடியே கணபதி கணத்தாரே போற்றி போற்றி. புத்தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமான் குன்றிருக்கு விடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே நம்முடைய கண்டமிழ் கடவுளாகிய ஞான தண்டாயுதபாணி முருகப்பெருமானை அருள் பாடல் பாடி வணங்குகின்றோம். நம்முடைய மனதிலும் முருகப்பெருமானிலிருந்து அவருடைய திருவருள் நமக்கெல்லாம் துணைக்க வேண்டி முருகர்களை திருமுடிப்பான் தன்னை தூயானை தூகலையத்தான் தன்னை சுடரிங்களை கடையானை தொடர்ந்து இன்றையும் தாயானை தலமாயதன்னையானை தலையாய தேவாதி தேவருக்கு என்ற சேயானை தென்பூடல் திரளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே காவாய் கிரகத்தலே போற்றி. அன்னை பராசக்தி அகிலாண்ட கொடி பிரம்மாண்ட நாயகி ஒன்றாய் அரும்பி பலவாய் இருந்து இவ்வுலகனுவார் என்று அருளால் செய்வார். அந்த அன்னை அத்தகைய அன்னையானவள் இந்த சின்னார்கவுண்டர் சொல்லக்கூடிய இந்த திருவூரிலே அருள்மிகு மாரியம்மன் என்கிற திருநாமத்தோடு திருக்கோயில் கொண்டு அருள்வழங்கி வருகின்றார். அத்தகைய அன்னையுடைய திருவருள் எல்லாருக்கும் கிடைக்க அன்னையுடைய திருவடிகளை வழங்கி வேண்டுகின்றோம். திருச்சிற்றம்பலம். பெருந்தேழைக்கும் நலிகூந்தற்பிழையே வருக குருந்தே வருக அருள் வளர்த்த கொம்பே வருக திருக்கடை கண்கொடைத்த கருணை பெருவெள்ளம் குடைவார் பிறவின் பெரும்பிரி கோர் மருந்தே வருக பசும்புதலை கிளையே வருகவே வளையத் துவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே உலை வரும் ஒருவரை போற்றி போற்றியே மகள் என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி
நிலமகள் என்று சொல்லக்கூடிய பூமாதேவியுடனவர் திருவரங்க பெருமானில் வேண்டு கொண்ட நாள் சனிக்கிழமை நாள். நாராயண பெருமானுக்கு உகந்த நாள் சனிக்கிழமை. அந்த நாள் திருக்குறள் நீராட்டு பெருவிழாவிலே நாராயணமூர்த்தியை மனதில் நினைந்து அவருடைய பரிபூர்ணமான திருவருள் நமக்கு வேண்டியவரோ நாராயணா போற்றி போற்றி நாட்டகம் பாடுகின்றோம். அடியார் மக்கள் திருமஞ்சன ஆகுதி என்று சொல்லக்கூடிய திருநீர் ஆணைந்து, அதைத் தொடர்ந்து திருநீர், சந்தனம், மஞ்சள் அரிசி அந்த திருமஞ்சன ஆகுதி வழிபாடுகளை செய்கிறார்கள். திரு செங்காட்டங்குடிமேயே கணபதி சரத்தாரே போற்றி போற்றி. பந்தம் அகற்றும் அனந்த குணப்பரப்பும் எவன்பால் உதிக்குமோ, எந்த உலகம் எவரிடத்தில் இன்று இறந்து கறக்குமோ. உலகம் முழுதும் நீக்கமர ஒன்றாய் நிற்கும் பொருள் எவன் உலகில் பிறங்கும் விகாரங்கள் உராத மேலா ஒழியாவன் உலகம் புரியும் வினை பயனையூட்டும் கலைக்கண் எவனந்த உலக முதலை கணபதியை உவந்து சரணமடைகின்றான். இடர்கள் முழுதும் கடவுள் முதலோர் கூன்றின்றி கருமம் எவனால் முடிவுறும் அத்தரவு வரப்பு கணபதி உச்சரணம் ஏ அறிந்துமறியா திறத்தினாலும் அறிவிப்பான் எவனம் போர்த்த கருணை கணபதிய மொழிகள் நலம் நவையும் விமலன் யாவன் விளங்குபரநாத முடிகள் வேற்றிருக்கும் நாதன் எவன் எங்குணன் எவனம் போத முதலை கணபதியை புகழ்ந்து சரணமடைகின்றான். மண்ணிலோர் ஐங்குணம் ஆகி வலிவான் எவன் நீரிடை நான்காய் நன்னி அமர்வான் எவன் தீயின் அவிழ்வான் எவன் என்னும் இரண்டு குணமாய் இயைவான் எவன் வானிலை ஒன்றான் அண்ணல் எவன் அக்கணபதியை அன்பின் சரணமடைகின்றான். ஓம் வீரவான் போற்றி போற்றி. ஓம் பந்தரிக்கிரியாய் போற்றி. ஓம் பமர விற்பனையாய் போற்றி. ஓம் சித்தர்த்தம் குலவாய் போற்றி. ஓம் தேவஜாமனாய் போற்றி. ஓம் சுத்தத்துவனே போற்றி. ஓம் சுத்தமணியே போற்றி. ஓம் முத்தவே விரதா போற்றி. ஓம் முருகனே போற்றி போற்றி. ஓம் கிரிமகள் புனைவா போற்றி. ஓம் கேரவே உரித்தாய் போற்றி. ஓம் அறிவு மருதா போற்றி. ஓம் ஆற்றிற்கு முருகாய் போற்றி. ஓம் ஆறிற்கு முருகாய் போற்றி. ஓம் திருவிடம் பரிமாய் போற்றி. ஓம் தீரையாத் தருவாய் போற்றி. ஓம் கைமகள் குறைவாய் போற்றி. ஓம் பரமுதச்சோரை போற்றி. ஓம் புறப்பினம் எல்லாம் போற்றி. ஓம் கிழக்குகளா இருக்கு. சில பொருள் பார்த்தீங்கன்னா அலை இலை கொடிகளாக, அதே போல பூக்களாக, காய்களாக, கனிகளாக, விதைகளாக இருக்கு. இவையெல்லாம் சிவாக்கினியில் எடுக்கின்ற பொழுது அவையெல்லாம் நமக்கு சாம்பலாக ஆகும். அதே போல நறும்புகை கிடைக்கும். இந்த நறும்புகை சுவாசிக்கணும். உடல் மீது படர நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும்.
பல்வேறு வகையான மூலிகை பொருளை யாக குண்டத்தில் போடுகின்ற பொழுது வரக்கூடிய நரைப்புகை உடல் மீது பட்டதுன்னா உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அது மட்டுமல்ல, நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் நம்ம விட்டு நீங்கும். அது மட்டுமா, காற்று மண்டலத்தில் அந்த நரைவும் புகை கலந்து காற்று மண்டலத்தை தூய்மையாக்கும். இந்த காற்று மண்டலத்துல கண்ணுக்கு புலப்படாத நச்சுத்தன்மையுடைய நுண்கிருமிகள் நிறைய இருக்குது. அவைகள் எல்லாம் அந்த நரைவு புகையின் மூலமாக அப்புறப்படுத்தப்படும். காற்று மண்டலம் தூய்மையாகும். எனவே அது மட்டுமல்ல, இந்த சாம்பல் குண்டத்துல கிடைக்கக்கூடிய சாம்பல் திருநீராக நமக்கு பயன்படும், கிருமி நாசினி. ஞானசம்பந்த சுவாமிகள் அவர்கள் திருநீற்றுக்கு ஒரு பதிகம் பாடுகிறார். திருநீற்று பதிகம்னு பேரு. திருநீர் அணிவதால் என்ன பலன், திருநீருடைய சிறப்புகள் என்ன என்று ஒரு பதிகமே பாடுகிறார். 11 பாடல் பாடுகிறார். மந்திர மாவதி நீரு, வானவர் மேலதி நீரு, சுந்தர மாவதி நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திர மாவதி நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செத்துவர் வாயுவை பங்கன் திரு ஆலவையா திரு நெற்றியில எப்பொழுதும் திரு இருக்க வேண்டும். நம்ம சமய சின்னம். எனவே சிவச்சின்னங்கள் ஒன்று திருவைந்தெழுத்து, திருநீரு, ருத்ராட்சம். அந்த வகையில திருநீரு யார் அணியணும்? ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், எல்லாரும் அணியலாம். மண்ணுலகத்தில் பிறந்தவங்க எல்லாருமே திருநீர் அணியலாம். நாம என்ன நினைச்சுக்கோம், இந்த வயசுலதான் திருநீர் வைக்கணும், வயசான திருநீர் வைக்கக்கூடாது, கரெக்டாக வைக்கணும், சின்ன வயசுல திருநீர் வைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க கிடையாது. பசுவினுடைய சாணத்திலிருந்து பெறக்கூடியது வைத்துக் கொண்டு நம்முடைய வழிபாடுகளை சிறப்பாக செய்யணும். அப்பதான் வாழ்க்கையில நம்ம நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு வர முடியும். இந்த வண்ணுலகத்துல பிறக்கின்றோம், வாழ்கின்றோம், சில காலம் முடியாது. என்றைக்காவது ஒரு காலத்துல என்ன பண்ண, நமக்குன்னு ஒரு நேரம் காலம் வந்தா இந்த மண்ணுலக விட்டு பிரிஞ்சுதான் ஆகணும். இது யாரும் மறுக்க முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அனைவருமே ஒரு காலகட்டத்தில் இந்த மண்ணுலகை விட்டு பிரிவோம். இந்த உடம்பு என்னாக, ஒண்ணு மண்ணுல போட்டுருவாங்க, இல்ல நெருப்புல போட்டுருவாங்க, இல்ல தலைவர். அதனாலதான் இறைவனுக்கு பேர் பசுபதினு பேரு. பதினா தலைவன், பசுனா உயிர். நம்ம நினைக்கிற பசுமாடுன்னு நினைக்கிறோம், அதுவும் சரிதான். ஆனா பசு என்று சொன்னால் உயிர். பதி, பசு, பாசம். பாசம்ங்கிறது நம்மை ஆன்மாக்களை சுற்றி இருக்கக்கூடிய மும்மலங்கள். ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய மும்மலங்களுக்கு பேரு மூன்று மலங்கள். ஆன்மாவுக்கு இறை வழிபாடு முக்கியமானது, ஆலய வழிபாடு. அதனாலதான் பெரியவங்க கோயில் கட்டி வச்சாங்க கும்பருக்கு. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கோயில் இல்லாதவர்கள் குடியிருக்க வேண்டாம். எனவே அந்த சங்குநாதம் கேட்க வேண்டும். சங்கோசை உன்னையொழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னையொருவரையா பின் செல்கிறேன், பன்னரிகை கொலப்பா வானோர் கொடியவன சித்தருள் வேலப்பா, செந்தில் வானே துஷாமணி உந்துகளும் படைவாள் எசா முருகா நடனம் பெறலால் ஆசா நிகழும் தோழ இரவில் பேசா அனுபூதி பிறந்ததுவே. 5 முகந்தாண்டில் 6 முகந்தாண்டு பெற்றவர்கள் அங்கே அரோகரே ஞானரே முருகனுக்கே, அரோகரே முருகப்பெருமானை வழிபட்டு அம்மையப்பனை வணங்குகிறோம். ஞானசம்பந்த சுவாமிகளுடைய திருநெடுங்கலம் திருப்பதியத்தை பாடி மனத்தக்கதோர் பாடல் ஆடல் பேரினையாக பாடும் நினைத்தொரு பாடல்களையாய் நெடுங்கட மேயவனே, நின்னழகே வழிபடுவான் நிமதான் நினைக்கருத என்னழையாளுகிறை கொம்பேர் என்று அடல் கூற்றுதைத்த பொன்னழகே பரவினாலும் போவோடு நீர் சுமக்கும் நின்னழையாளர்களையாய் நெடுங்கரம் மேயவனே. மலை புரிந்த மன்னவன் தன் மகளையோட்டாள் மகிழ்வித்தாய், அலை புரிந்த கங்கை தங்கும் அவர் தலை ஆரூரா, தலை புரிந்த வாழ்வின் தாய் தலைவனின் தாழ் நிலக்கே, நிலை புரிந்த இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே. பாங்கினல்லார் படைவன் செய்வார் பாரிடமும் பலிசேர், தூங்கினல்லார் பாடலோடு தொழுகளே, வணங்கி தாங்கினல்லார்
அன்பினோடு தலைவனின் தாழ்நிலக்கே நீங்கினாரிடகலையாய் நெடுங்கலம் மேயபனே பெருத்தனாகி காரணனாகி வேதமோர் நான் புறத்து கருத்தனாகி கங்கையானாய் கவற்றலை மேற்கரந்தாய் அருந்தனாய ஆதிதேவன் அருகினையே வரவும் நிறத்தகேத இடகலையாய் நெடுங்கலம் மேயவனே ஒரு கண்டாய் மூன்று ஒன்றாம் கூட்டியோர் வெண்கலையால் ஆறு கொண்டார் உரமெரித்த மன்னவனே முடிவேல் ஏறு கொண்டாய் சாத்த மீதொன்று குறைவதில் சூழலை அன்று நின்ற அறக்கருதோனை கருவறைக்கு நலத்தாய் என்று நல்ல வாய்மொழிகாலத்தே இராத்தகடும் நின்று நெய்வா இடகலகாய் நெடுங்கலம் மேயவனே வேலவெங்கும் பெண்சொலைகளோடு வேலவிழாற்றவனும் தஞ்சமிழா சாக்கியரும் தத்துவம் ஒன்றறியார் தொஞ்சிரிலாவாய் முறையாள் தோத்திரம் நின்னடிகே நெஞ்சில் வைப்பாரிடகலையாய் நெடுங்கலம் மேயவனே நீரவல்லவாசரையான் மேய நெடுங்கலத்தை முடிவேலனின் உடவேவு கொண்ட அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆதரே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவற்று மிகவே என்பொழு கொண்டனாமை இவை மார்விளங்க இருதேரி கேளையுடனே பொன்புதே மத்தமான என்பொழு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவற்று மிகவே உருவலக் கவலமேனை ஒளிரணிந்து உமையோடும் வெள்ளை விடைமே முருகலக் கொன்றைகள் குதிரு காலடங்கி நமனோடு தோதர் கொடுநோய்களான பழமும் அதை குணல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார பக்தவிகவே நன்றி கண்ட நிலை மரபால் தன்மையான பூதமகையும் அஞ்சிலும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல வடிகோபனத்த மரபால் தனோடு உடனாய் நாள் மலர் வண்டி கொன்றை நரிதோடு வங்கோடு குடையானை கேள குருநாகமோடு கரடி ஆனடி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவற்கு நிகழே செப்பிட முறைய மங்கை உருவாகமாக விடை செய்தன்று விடைவேலிருந்து என் தனோடும் இடரான வந்து அதிகார் ஆள்களில் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடிகாரவற்று மிகவே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே தேனவர் பொழிவல்லாய பரமாபுரத்து மரஞான ஞான முனிவன் தானொரு கோடும் நாளும் அடியானை நமது நாளாய போகாமே நஞ்சனையும் கண்டனுக்கு அமுதுவைகள் எல்லாம் வைத்து நிறைய பூஜை செய்வதற்கு ஆயத்தமாகின்றார்கள். நாளாய போகாமே நஞ்சனையும் கண்டனுக்கு ஆளாய அன்பு செய்வோமடனெங்கே அரண்ணாமோ கேருமானே நம்பனல் அந்தமிழ் கொண்டு இன்பமர வல்லார்கள் இதுவர்கள் ஈசனையே அவ்வினைக்கு வினையாம் நமக்கு குணமன்றே கைவினை செய்து எம்பிரான்களல் போற்றுது நாமடியோட்டி மங்கள இசையோடு இப்பொழுது திருக்குண்டங்களிலே துபதீப நைவேத்திய மகாதீபார் வழிபாடுகள்
அடைக்கலம் கண்டாய் அடலை சிற்றம்பலத்து அடலே சகவாதி இழந்தவர்களே திருப்பரங்குன்றம் செந்தில் மாநகரம் போற்றி ஆத்தூர் போயிட்டாங்க பழமுதிரி சோலை போற்றி பொருட்கள் எல்லாம் போற்றி மலர்பலம் போற்றி போற்றி ஆவிப்பாரோ அருப்பாய் போற்றி கலசம் போற்றி இருமலங்களை தன்னை எடுத்தார் நங்கையில் கிடைப்பினாட்டியரும் இலங்கை போற்றி ஆறு ரூபம் சிறமடிகள் போற்றி 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 அருள்மிகு மூத்தவில்லையா திருவடிகள் போற்றி போற்றி அருள் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி நான் தன்னை திருமுழங்கள் தீயலுக்கும் சிலை கைகொண்ட போராடை புள்ளருக்கு வேலூராடை போற்றாதே ஆற்றாரால் போக்கினே சில ராகதாளங்களை தெய்வங்களின் திருமுழுக்கு வாசித்து வழங்குகின்றனர். சண்முக கடவுளுக்கென அண்ணனுக்கு ஆனந்த பைரவி என்கிற ராகத்தை வாசித்து வணங்குகின்றார்.
பழுநாள் ஆதியும் அந்தமல்ல அரும்பெரும் ஜோதியாகிய தெய்வங்களுக்கு ஆதி தாளம். வருகின்றார். அந்த மாயா மாணவர்களுடைய காலத்தை எல்லாரும் சேர்ந்து வச்சுட்டு அனைவருடைய திருவிழலை வேண்டிவிட்டார்கள். கல்விகளை சிறந்து விளங்க வேண்டும். திருமண வயது அடைந்தோருக்கு திருவருள் கவலைகளால் நல்ல மனவாழ்க்கை அமைய வேண்டும். நன்மைகள் பெற வேண்டுவோருக்கு நல்ல ஒரு திருவருள் வாய்க்க நன்மைகள் பெற அமைய வேண்டும். தொழிலில் இருப்பவருக்கு தொழிலிலே நல்ல முன்னேற்றம் அமைய வேண்டும். பணியில் இருப்பவர்களுக்கு பணியிலே நல்ல மனநிறைவு கிடைக்க வேண்டும். எனவே அன்னையுடைய திருவருள் கவலையினாலே எல்லோரும் சகல செல்வ யோகமிற்ற பெருவாழ்வு பெற்று வாழ வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டு இந்த 3ஆம் கால வேலை பூஜையை நிறைவு செய்கின்றோம். அன்பர்கள் மக்களே, இந்த பூஜை முடிஞ்ச முன்னாடி திருநீர் பிரசாதம் கொடுப்பாங்க, தர்மச்சாந்தி பிரசாதம் கொடுப்பாங்க. எல்லாரும் பெற்றுக் கொள்ளுங்கள். நாளை காலை 7 மணிக்கு மேலாக 8 மணிக்குள்ளாக திருக்குறள் நன்னீராட்டு விழா. அது முடிஞ்ச உடனே எல்லாரும் அன்னதானம் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. எல்லாரும் அன்னதானத்தை கலந்து குறையில்லாத வீரர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நலித்தவம் வெள்ளி வல்க, வெண்ணைகள் செய்வதே விளங்குக, உலகமெல்லாம் வாழ்க, அஞ்சலர் மாணவரானிடம் வீழ்க நண்புடன் எந்தது ஓங்குக, ஆழ்க தீயனெல்லாம் அரண் நாமவே சூழ்க, வையகமும் துயர் தீர்கதை ஆறு நடந்தோள் வாழ்க, அருமுக வாழ்க வெத்தை குருசி தனிவே வாழ்க, உப்புட வாழ்க செல்வே ஏறிய மைய வாழ்க, யானதன் நடந்து வாழ்க, வாரிலா வழி வாழ்க, வாழ்க சேர் அடியார் எல்லாம் தென்னாருடைய சிவனே பற்றே, ஏகம் பெற்றுரை என்றாய் பற்றே, புனை கண்ணே புறன் காண்கே அவளத்தான் வரே காண்கே. திருச்சிற்றம்பலம் மங்கள இசையோடு தேவதி பாராதனை. தீபாராதனை காமிக்கிறாங்க. நம்முடைய பேரூர் ஆதீனத்துடைய ஆதீன துறவி சிவத்தேசன் பூமி எங்கும் கோயில் கொண்டாள் ஆயிரம் கண்ணுடன்
பல கோடியே அது எதை சொல்லி நான் அழைப்பேனோ எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே உன்னருகில் வேங்கை நஞ்சுடைய நாகம் சீறி வரும் சிம்மம் கோரமுக மகிஷம் அம்மா உனை கண்டதும் இவைதான் அடங்குமே எங்கள் மனக்குரங்கிற்கே இந்த ஆட்டம் எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே